இது சமூக மீடியாவின் இன்றைய உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் நச்சு சுழற்சிக்குள் நாங்கள் சிக்க மாட்டோம், ஈரானின் அதிரடி பதிலடி. செவ்வாய் கிரகத்தில் இருந்தா ஏவுகணை மழை பெய்கிறது, ட்ரம்பை அதிர வைத்த ஈரானின் நையாண்டி. ஜலசந்தியை நீங்களே கைப்பற்றுங்கள், உலக நாடுகளுக்கு ட்ரம்ப் விடுத்த பகீர் அழைப்பு. அமெரிக்காவை போட்டு தாக்கும் சீனா, ஹோர்முஸ் முடக்கத்திற்கு இதுதான் காரணமா? ஈரானின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் கமல் கராசி படுகாயம். நீங்கள் அளித்தது வெறும் ஆரம்பம்தான், அமெரிக்காவை அதிர வைத்த ஈரான் ராணுவத்தின் பதில். அமெரிக்கர்களே, உடனடியாக ஈராக்கை விட்டு வெளியேறுங்கள், பாக்தாத் தூதரகம் விடுத்த 48 மணி நேர இறுதி எச்சரிக்கை. Fourth Monkey Connect coming soon. ஈரானை கற்காலத்திற்கு தள்ளுவோம் என்றும் அடுத்த 3 வாரங்களில் ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களும் தகர்க்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கைக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தற்போது மிக கடுமையான பதிலடியை கொடுத்துள்ளது. அமெரிக்கா விரிக்கும் இந்த தீய சுழற்சிக்குள் நாங்கள் சிக்க மாட்டோம் என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாபி இன்று வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள முக்கிய அம்சங்கள்: போர், பின்னர் பேச்சுவார்த்தை, மீண்டும் போர் நிறுத்தம், பிறகு பழையபடி தாக்குதல். இந்த தீய சுழற்சியை ஈரான் ஒருபோதும் பொறுத்து கொள்ளாது. இது ஒட்டுமொத்த பிராந்தியத்திற்கும் பேரழிவை ஏற்படுத்தும் செயல் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த போர் ஈரானிய மக்கள் மீது வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்ட ஒன்று என்றும் தற்காப்பிற்காக பதிலடி கொடுப்பதை தவிர தங்களுக்கு வேறு வழியில்லை என்றும் அவர் கூறினார். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை ஈரானின் ஏவுகணைகள் தொடர்ந்து இலக்குகளை தாக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். தங்களது அண்டை நாடுகளான வளைகுடா நாடுகளை ஈரான் ஒருபோதும் எதிரிகளாக கருதுவதில்லை என்பதை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். பிரச்சினை அண்டை நாடுகளிடம் இல்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்குவதற்காக மற்ற நாடுகளின் நிலப்பரப்புகளை சட்டவிரோதமாக பயன்படுத்துகின்றன. இதுவே எங்களது கவலை என அவர் குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளுடன் சுமூகமான உறவை பேணவே ஈரான் விரும்புவதாகவும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ள மின் உற்பத்தி நிலையங்கள் மீதான தாக்குதல் என்பது சர்வதேச போர் விதிகளுக்கு எதிரானது என ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஒருவேளை ஈரான் இருளில் தள்ளப்பட்டால் அதன் பதிலடி அமெரிக்கா எதிர்பாராத அளவிற்கு இருக்கும் என தெஹ்ரான் வட்டாரங்கள் எச்சரிக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது உரையில் ஈரானின் ஏவுகணை திறன் 90% அளிக்கப்பட்டுவிட்டது என்று முழங்கிய சில நிமிடங்களிலேயே ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி தனது வலிமையை மீண்டும் நிரூபித்துள்ளது. அத்துடன் அமெரிக்காவின் வெற்றி கூற்றுக்களை ஈரான் தூதரகம் மிக கடுமையாக கேலி செய்துள்ளது. மும்பையில் உள்ள ஈரானிய தூதரகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவு சர்வதேச அளவில் வைரலாகி வருகிறது. இஸ்ரேல் முழுவதும் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ஒலிகள் இடைவிடாது ஒலிப்பதை குறிப்பிட்டு இஸ்ரேலில் ஒலிப்பதிவு ஏவுகணை எச்சரிக்கை அல்ல, ஒருவேளை செவ்வாய் கிரகத்தில் இருந்து விண்கல் மழை பெய்கிறதோ என ஈரான் நையாண்டி செய்துள்ளது. ஈரானின் ஏவுகணை தளங்கள் சிதைக்கப்பட்டு விட்டன என்ற ட்ரம்பின் வாதம் முற்றிலும் பொய் என்பதை இந்த தாக்குதல் நிரூபித்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. புதன்கிழமை இரவு ட்ரம்ப் ஆற்றிய உரை புதிய தகவல்கள் ஏதுமற்ற பழைய கூற்றுக்களின் தொகுப்பு என விமர்சிக்கப்படுகிறது. ஈரானின் கடற்படை மற்றும் விமானப்படை முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது என ட்ரம்ப் புகழ்ந்து தள்ளினார். வியட்நாம், கொரியா மற்றும் உலக போர்களுடன் இந்த 32 நாள் போரை ஒப்பிட்ட ட்ரம்ப் போரை எப்படி முடிக்கப் போகிறார் என்பதற்கான இறுதி இலக்கு எதையும் முன்வைக்கவில்லை. அமெரிக்கா ஈரானிய எண்ணெயை சார்ந்திருக்கவில்லை என அவர் கூறினாலும் அவரது உரையை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளமை சாமானிய மக்களை பாதித்துள்ளது. ட்ரம்ப் பேசி முடித்த அடுத்த சில நிமிடங்களில் ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு வளையங்களை தாண்டி விழுந்தன. மத்திய இஸ்ரேலில் விழுந்த ஏவுகணை சிதறல்கள் குடிநீர் குழாய்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளன. ஈரான் போர் மற்றும் ஹோர்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆற்றிய உரை சர்வதேச அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. குறிப்பாக எண்ணெய் விநியோகம் பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தியை பாதிப்புக்குள்ளான நாடுகளே நேரடியாக கைப்பற்ற வேண்டும் என்று ட்ரம்ப் கூறியிருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வெள்ளை மாளிகையில் இருந்து ஆற்றிய உரையில் ஹோர்முஸ் ஜலசந்தி முடக்கம் குறித்து ட்ரம்ப் பின்வருமாறு குறிப்பிட்டார். ஹோர்முஸ் ஜலசந்தி இயற்கையாகவே மீண்டும் திறக்கப்படும், ஆனால் அந்த முக்கிய நீர்வழி பயன்படுத்தும் நாடுகள் இந்தியா, சீனா, ஜப்பான் போன்றவை தாமதிக்காமல் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த நீர்வழியை கைப்பற்றி பாதுகாக்க வேண்டும் என அதிரடியாக கூறினார். இஸ்ரேல், சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளுக்கு நன்றி தெரிவித்த ட்ரம்ப் இந்த போரினால் அவர்கள் ஒருபோதும் தோல்வியடையவோ அல்லது பாதிக்கப்படவோ அமெரிக்கா அனுமதிக்காது என உறுதியளித்தார். ட்ரம்பின் இந்த உரைக்கு பிறகு பெய்ஜிங்கில் செய்தியாளர்களை சந்தித்த சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவோ
மாவோனிங் அமெரிக்காவை நேரடியாக குற்றம் சாட்டினார். ஹோர்முஸ் ஜலசந்தியில் நிலவும் தடைகளுக்கு ஈரானின் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் நேரடி தார்மீக காரணமாகும். ராணுவ வழிமுறைகளால் இந்த பிரச்சினைக்கு ஒருபோதும் தீர்வு காண முடியாது என அவர் மார்த்தட்டினார். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயரில் நடத்தப்படும் இந்த தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் மோதல் தீவிரமடைவது யாருடைய நலனுக்கும் உகந்ததல்ல என்றும் சீனா எச்சரித்துள்ளது. இதற்கிடையில் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக பயணிக்கும் கப்பல்களிடம் ஒரு பீப்பா எண்ணெய்க்கு $1 வீதம் ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை வரி வசூலிப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் முன்னாள் வெளியுறவு அமைச்சரும் மறைந்த உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் நெருங்கிய ஆலோசகருமான கமல் கராசி வான்வழி தாக்குதலில் சிக்கி படுகாயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்திகளின்படி கராசி தங்கியிருந்த குடியிருப்பு கட்டிடம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த தாக்குதலில் கமல் கராசியின் மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 81 வயதான கராசி பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் நேரடியாக கராசியை குறிவைத்து நடத்தப்பட்டதா அல்லது அருகிலுள்ள ராணுவ இலக்குகளை தாக்க முற்பட்ட போது நிகழ்ந்ததா என்பது குறித்து இன்னும் தெளிவான தகவல் இல்லை. நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள அதிரடி தகவலின்படி காயமடைந்த கமல் கராசி சமீப காலமாக ஒரு ரகசிய பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ஈரானிய அதிகாரிகளுக்கும் இடையே ஒரு முக்கிய சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்ய கராசி உதவி வந்ததாக கூறப்படுகிறது. போர் தொடங்குவதற்கு முன்னரே இனி ராஜதந்திரத்திற்கு இடமில்லை, ட்ரம்ப் எங்களை ஏமாற்றி விட்டார் என அவர் CNN நேர்காணலில் ஆக்ரோஷமாக பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. 2022ஆம் ஆண்டிலேயே அணுகுண்டு தயாரிப்பதற்கான தொழில்நுட்ப வசதிகள் எங்களிடம் உள்ளன என அறிவித்து உலக நாடுகளை அதிர வைத்தவர் கராசி. ஈரானின் அணு ஆயுத கனவுகளுக்கு பின்னால் இருந்த மூளையாக இவர் கருதப்பட்டால் அமெரிக்காவின் பார்வை இவர் மீது நீண்ட காலமாக இருந்து வந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் ராணுவ இலக்குகள் சிதைக்கப்பட்டு விட்டதாக கூறி வரும் வேளையில் ஈரானிய ராணுவ அதிகாரிகள் இன்று வியாழக்கிழமை அதற்கு மிக கடுமையான பதிலடியை கொடுத்துள்ளனர். அமெரிக்கா குறிவைத்த இடங்கள் மிக சாதாரணமானவை, எங்களின் உண்மையான பலம் ட்ரம்பிற்கு தெரியாது என ஈரான் ராணுவம் சவால் விடுத்துள்ளது. ஈரானிய ராணுவத்தின் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் கர்னல் இப்ராஹிம் லோஸ்பகாரி அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் அமெரிக்காவை எச்சரித்துள்ளார். அமெரிக்கா எதை அளித்ததாக கூறி மார்த்தட்டுகிறதோ அந்த மையங்கள் எங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல, வெற்று புகையை எழுப்புவதால் ஈரானை வீழ்த்த முடியாது என அவர் கூறினார். ஈரானின் உண்மையான மூலோபாய தயாரிப்புகள் மற்றும் ஏவுகணை தளங்கள் உங்களுக்கு தெரியாத, உங்களால் கனவிலும் சென்றடைய முடியாத ரகசிய இடங்களில் பாதுகாப்பாக உள்ளன என அவர் அதிரடியாக தெரிவித்துள்ளார். ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி அமெரிக்காவின் போர் முறையை மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். இது ஒரு நேர்மையான போர் அல்ல. எங்கள் ராணுவ தளபதிகள் பணியில் இல்லாத நேரத்திலும் அவர்கள் வீடுகளில் இருக்கும் போதும் அமெரிக்கா குறிவைக்கிறது. இது போர் முறையும் பயங்கரவாதமும் கலந்தோரு கோழைத்தனமான செயல் என அவர் குற்றம் சாட்டினார். ஈரானிய மக்கள் மீது திணிக்கப்பட்ட இந்த அநியாய போருக்கு முன்பை விட இன்னும் பல மடங்கு வலிமையுடன் பதிலடி கொடுப்பதை தவிர தங்களுக்கு வேறு வழியில்லை என அவர் உறுதிப்பட தெரிவித்துள்ளார். நேற்று இஸ்பஹான் மாகாணத்தின் பஹாரிஸ்தான் பகுதியில் ஏற்பட்ட பயங்கர வெடிச்சத்தங்களை தொடர்ந்து அங்கு பிரம்மாண்டமான கரும்புகை எழும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகின. இது ஈரானின் நிலத்தடி ஏவுகணை தளம் மீதான தாக்குதல் என அமெரிக்கா கூறினாலும் ஈரான் அதனை முக்கியமற்ற தளம் என சிறுமைப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் போர்முகங்கள் மேலும் சூழ்ந்துள்ள நிலையில் இன்று வியாழக்கிழமை அதிகாலை ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளை குறிவைத்து ஈரான் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை தொடுத்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அமீரகத்தின் அதிநவீன வான் பாதுகாப்பு படைகள் இடைமறித்து அழித்து வருகின்றன. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. சவுதி அரேபியா பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி புதன்கிழமை நள்ளிரவு முதல் பாரிய தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளது. குறைந்தது 5 ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. சவுதியின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் அல்லது அமெரிக்க ராணுவ தளங்கள் இலக்காக இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்து இன்னும் 3 வாரங்களில் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என உரையாற்றிய சில மணி நேரங்களிலேயே இந்த தாக்குதல் நடந்துள்ளன. அமெரிக்காவின் நட்பு நாடுகளை அச்சுறுத்துவதன் மூலம் அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுக்க ஈரான் முயல்வதாக பாதுகாப்பு நிபுணர்கள் கருதுகின்றனர். ஈராக்கில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் அனைவரும் உடனடியாக அந்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் இன்று வியாழக்கிழமை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அடுத்த 24 முதல் 48 மணி நேரத்திற்குள் பாக்தாத்தின் மைய பகுதியில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்ற
உளவுத்துறை தகவலை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரானுடன் தொடர்புடைய ஈராக்கிய ஆயுதமேந்திய குழுக்கள் பாக்தாத்தின் கிரீன் ஜோன் எனப்படும் முக்கிய பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க பத்திரிகையாளர் ஷெல்லி கிட்டில்சன் கடந்த வாரம் கடத்தப்பட்டதை தொடர்ந்து மேலும் பல அமெரிக்கர்களை கடத்த பயங்கரவாத குழுக்கள் இலக்கு வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈராக் எல்லைக்குள் நடக்கும் பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்கும் சக்தி ஈராக் அரசாங்கத்திடம் இல்லை என அமெரிக்க தூதரகம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானில் ஆதரவு பெற்ற மக்கள் திரட்டல் படை உறுப்பினர்கள் சமீபத்தில் கொல்லப்பட்ட தங்கள் சக வீரர்களின் இறுதிச் சடங்கில் பங்கேற்று பழிவாங்க சபதம் பூண்டுள்ளனர். இதன் விளைவாக அமெரிக்காவுடன் தொடர்புடைய இலக்குகள் மற்றும் நிறுவனங்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்படலாம். இப்பகுதியில் ஆயுதமேந்திய குழுக்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் அமெரிக்க குடிமக்கள் எக்காரணம் கொண்டும் வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் சமூக மீடியாவின் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. இந்த செய்தி அறிக்கை குறித்து உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடவும். மீண்டும் மற்றொரு செய்தி அறிக்கை காணொளியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.